வணக்கம் ஹலோ தோடா. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா போர்டுதாஸ் அவர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். போர்டுதாஸ்னாவே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு போர்டை வச்சுன்னு எப்படிலாம் பொய் சொல்லக்கூடாதோ அப்படிலாம் மனுஷன் பொய்யா சொல்லி மக்களை இப்பாடே மனுஷன் இவ்வளோ உண்மையாக சொல்கிறடா யாரா நீ அப்படின்னு அந்த பொய்யை நம்புற அளவுக்கு நம்மளை நம்ப வைப்பாப்புல அவர் தான் போர்டுதாஸ். அவரை போர்டுதாஸ்ன்னு சொல்கிறத விட அவரை பொய்தாஸ்ன்னு கூட சொல்லலாம். அவரை பற்றி தான் இனி நம்ம புழக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வழக்கமாக இந்த பொய்தாஸ் பார்த்தோன்னா யாரை பார்த்தாலும் கடிக்கிற வேலை தான். அது கடிக்கிறது நாய் இருக்குல்ல, நாய் கூட இல்லைங்க, வெறி நாய் பார்த்துருக்கீங்களா? பைத்தியம் முடிச்ச நாய், வெறி நாய். அந்த வெறி நாய் எப்படி கடிக்குமோ அந்த மாரி தான் எவனோ ஒருத்தன் மாட்டினா போதும் பிடிச்சி வரன்னு கடிச்சு விட்டுறாப்புல. அந்த மாதிரி இப்போ ஒருத்தரை கடிச்சு விட்டுருக்காப்புல. அவர் யாருன்னா நம்ம அலெக்சாண்டர் பாபு. அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். நிறைய மேடையில் வந்து காமெடியை பேசுவாப்புல. நிறைய சிங்கர் கூட தான். சமீபத்தில் அவர் பேசின சில ஜோக்ஸ், சில காமெடி பார்த்தோன்னா வைரல் ஆச்சு. அது எதை பற்றின்னு பார்த்தோன்னா, May the force be with you, மித்ரா. இப்படி சொல்லியே எல்லாத்தையும் வித்துருவோம். மோடியை பற்றி தான் அவர் பேசியிருப்பாரு. ஜி ஜி அப்படின்னு சொல்லியே மித்ரா எல்லாத்தையும் மித்ரா. அதுமாரி அவர் தமிழில் வந்து இப்படி பேசுறதெல்லாம் இருக்குல்ல, யாதும் ஊரே அப்படின்றதெல்லாம் வச்சு காமெடியாக நகைச்சுவையாக வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் வந்து ரசிக்கும்படியாக வந்து ஜோக் பண்ணிட்டாப்புல. இந்த ஜோக்கு பார்த்தோன்னா நம்ம போர்டுதாஸ் சங்கியால வந்து ஏற்றுக்க முடியல. காமெடி வேலை பார்க்கல, விஷத்தோட வேற வேலை பார்க்குறேன். என்ன கத்தோலிக் சபையில சொல்லி அனுப்புனாங்களா உன் மதவெறி காட்டுறதுக்கு? எப்படா என் தலைவரை நீ வந்து சொல்லுவ அப்படின்னு அப்படியே வெறி கொண்டு சும்மா வெறி பிடிச்ச பைத்தி முடிச்ச நான் மாரி ஓடி வந்து, டேய் அலெக்சாண்டர் பாபு எங்கடாங்கிற, வாடா நேருக்கு நேரு வாடா, ஒத்தைக்கு ஒத்தி வாடா, மோதி பார்த்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கத்தி ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. என்ன அது அப்படி என்ன சொல்லிட்டாப்புல, அப்படி என்ன தப்பா வந்து பேசிட்டாப்லையா, தப்பா வந்து சொல்லிட்டாப்லையா? அவர் அந்த ஜோக்கில் வந்து நம்ம ஜி வந்து நிறைய வித்து தள்ளிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம பொய்தாஸுக்கு கோவம் வந்துச்சு. எதை வித்தாரு ஆதாரம் கொடு, எதை வித்தாரு ஆதாரம் கொடு. நீ சொல்லுவோம். உனக்கு சூடு சொரன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ உண்மையிலே காமெடியேட்டரை விட்டுரு. நீ மனுஷனா இருந்து வச்சுக்கவேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பதில் சொல்லு. நம்ம ஜி வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே அரசு உடைமையெல்லாம் பார்த்தோன்னா தனியாருக்கு வந்து வித்து தள்ளிட்டாரு. தனியாருக்குன்னா யார்? ஏதோ ஒரு புது தொழிலதிபர், ஸோ அவருக்காக வித்த அப்படின்லாம் கிடையாது. அதானே அம்பானிக்கு மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்தோன்னா வித்துட்டாப்புல. ஸோ அதுதான் உண்மை. இந்த ஃபேக்டை சொல்லும்போது நம்ம பொய்தாஸால் ஏற்க முடியல. எங்க அவர் யார் தெரியுமா? மோடி வந்து அவர் திருமணம் கூட ஆகாமல் தனக்குன்னு வாரிசுக்கு அவர் சேர்த்து வைக்காம அவர் வந்து எப்படி வாழ்ந்த ஆளு தெரியுமா? அவரை போய் அப்படி சொல்றீங்க. இவரை திருமணம் பண்ணிக்க வேணும்னு யாரையா சொன்னது? முதல்ல சரி ஓகே, திருமணம் பண்ணிக்கல, தனக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கல. ஆனால் அவர் போடுற கோட் ஷீட்டோட விலை என்ன தெரியுமா பொய்தாஸ்? அதை போய் கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லுங்க. அதேமாரி அவர் நாடு போயிட்டு வர்றாருல, அதுக்கு போயிட்டு வர அந்த விமான சார்ஜஸ், அந்த விமானம், அந்த ஃபியூல், அது காஸ்ட்லாம் பார்த்தோன்னா பல கோடி தாண்டுமா. எது? மக்களோட வரி பணத்தில் ஊராக சுற்றி வர்றாரு. எதுக்கு போகிறாரு, எதுக்கு வர்றாரு, இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஏன் அந்த காசை வந்து இங்கே உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து அதை சரி கட்டலாம்ல? அதை விட்டு இவர் ஊராக சுற்றினுக்கிறாரு. யாருக்காக சுற்றுறாரு? இதுதான் நம்ம அலெக்சாண்டர் பாபு தன்னோட நகைச்சுவை மூலமாக அவர் வித்து தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால போர்டுதாஸ் பார்த்தோன்னா பிச்சை வராரு. ஏய் நீ வந்து யார் தெரியுமா? நீ வந்து ஒரு கிறிஸ்துவ கைக்கூலி, நீ வந்து ஒரு மதவெறியை தூண்டுறோம். ஏன்டா இதுக்கும் அதுக்கும் மதம் என்னடா சம்மதம்? இப்போ நீ கூட தான் போர்டுதாஸ் பொய்தாஸ்ன்னு வச்சு ஒரு போர்டு வச்சு வந்து இது பண்ணிட்டு இருக்க. உன்னை வந்து இந்து வெறி, இந்து சாதி வெறி அப்படின்னு சொல்லி பேசலாமா? உன் கருத்து என்ன? முதல்ல அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல முடியும்தா சொல்லு, இல்லைன்னா சொல்லாது. அப்புறம் பார்த்தோன்னா மோடி பார்த்தோன்னா தன்னுடைய அம்மாவோட இறப்பு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து வில்லேஜில் பண்ணார். மோடி மட்டும் தான் இந்தியாவோட பிஎம், அவங்க அம்மாலாம் பிஎம் கிடையாது. அவங்களுக்கு என்ன போய்ட்டு அரசு மரியாதை கொடுத்து பண்ண முடியும்? என்ன அது? இது அப்பா சேர்த்தாலும் ஆத்தா சேர்த்தாலும் அவங்க சிம்பிளாக தான் பண்ணி ஆகணும். மோடி பிஎம் இருக்கலாம், அதுக்காக போயிட்டு அவங்களுக்குலாம் பெரும் மரியாதை பண்ண முடியாது. மோடிக்கு வேணால் பண்ணலாம். இதை தெரிஞ்சுட்டு பேசு. இது கூட தெரியாமல் வந்து எதை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேனே. அப்புறம் பார்த்தோன்னா அதையும் தாண்டி நம்மளால பார்த்தோன்னா வயசு இருக்கிறாரு. 50 வயசு ஆகி போச்சுல, உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கு. இவனுக்கு பார்த்தோன்னா ஒரு 50 வயசு. இவருக்கு என்ன வயசு? தாடியெல்லாம் நச்சு போயிருக்கிற. எப்படி ஒரு 80-85 இருக்குமா? சாப்பிட்ற கிழமை தானே நீ வந்து அவர் வயசு, அது வயசு பாயிண்ட் அப் பண்ணுறாரு. அவருக்கு 50 வயசு இருக்குது. 50 வயசு ஏன்டா புறாம பிடிச்சல? ஏடா அவர் பார்க்க எதோ கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு ஹேர் டை போட்டு கொஞ்சம் எங்கே இருக்கிறதில்ல. இவனால் பொறுத்துக்க முடியல. இவனா இவ்வளோ வயசானவன் வந்து இவ்வளோ எங்கே இருக்கிறானே அப்படின்னு தன்னோட வயிற்றுச்சல் வந்து அவனுக்கு வயசு 50, அவனுக்கு வயசு 50ன்னு சொல்லி
ஒவ்வொரு பேசுற இடத்துலையும் முதல்ல மென்ஷன் பண்ணிட்டே இருக்காயா, என்ன மனுஷா நீ. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தலைவர் நீ வந்து டிஎம்கே பத்தி பேசுவா, டிஎம்கே பார்த்தா இன்னைக்கு அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா, அவங்கள பத்தி பேசுறான்றது. சரி, முதல்ல அமித்ஷாவோட பையனோட சொத்து மதிப்பு என்ன? அமித்ஷா பதவியில் இருக்கிறாரு, அமித்ஷாவோட பையனோட சொத்து மதிப்பு என்ன? அந்த மாதிரி பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ இந்த 10-15 வருஷத்துல அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்றது நீயே எடுத்து வெளியிடா, எவ்வளவு வந்து அதிகமா இருக்குன்னு நீயே சொல்லுவ. அது மட்டும் இல்ல, இந்த அதானி அம்பானி இது போன்ற பெரும் முதலாளியோட சொத்து மதிப்பு இருக்கு தெரியுமா, இந்த 15 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 5-6 மடங்கு வந்து அதிகமா இருக்கான் அவரோட சொத்து மதிப்பு. இதெல்லாம் யாரால? நம்ம ஜியால மட்டும்தான். சரியா? அது கூட வேணாயா, உன் சொத்து பட்டியல வெளியிடையா முதல்ல. நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்க, நான் யூடியூப்ல சம்பாதிச்சனே, உனக்கு எத்தனை வீடு இருக்கு, எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்கு, உன்னோட ஆஃபீஸ் செட்டப் எப்படி மாறி இருக்கு, இதெல்லாம் யார் கொடுத்தா? எங்க மேலேருந்து வந்ததா? சரி, அது கூட விடு. நீயே தான் இப்போ சமீபத்தில் வந்து வெளியிட்ட அண்ணாமலை வந்து 75 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்து வாங்கினாருன்ட்டு. எப்படிங்க வந்தது அந்த சொத்து? அதை விட ராஜாக்கு அவருக்கு எப்படி வந்தது? 4 கோடியில வீடு. அதை விட நம்ம நயினார் நாகேந்திரோட பணம் ட்ரெயினில் போச்சுன்னு சொன்னாங்க, 3 கோடியே 4 கோடி. இதெல்லாம் எப்படிங்க வந்தது? அதாவது ஆட்சி அதிகாரம் இவங்க இன்னும் போகவே இல்லை. அதாவது ஒரு எம்எல்ஏவை ஒரு எம்பியாகவே இவங்க ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே இவங்களுக்கு இவ்வளோ காசு வந்துடுது. எங்கேருந்து வருது இந்த காசெல்லாம்? மேலிடத்துலேருந்து வருது. மேலிடத்துலேருந்து வர பணம்லாம் யார் விட்டு பணம்? எங்கள் மக்களோட வரிப்பணம். அந்த வரிப்பணம் தான் ஆட்டையை போட்டு இப்படியே பல பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. அதாவது மக்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. பதவியே இல்லாத ஆட்களே இவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னா, அப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க, பதவியில் இருக்கவங்க எவ்வளோ சேர்த்து வச்சிருப்பான்றது அது எண்ணிக்கையில் அடங்காதது. ஏன்னா ஆட்சி இவங்க கண்ட்ரோல் தானே இருக்கு. இடியும் போகாது, எந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடும் போகாது. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதால அவங்க சொல்றதுதான் சட்டம். ஒரு பைசா அவர் குடும்பத்துக்கு சேர்த்தாரு. அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை தவறாக தன்னுடைய லாபத்துக்காகவும் தன் குடும்பத்துக்கு லாபத்துக்காகவும் பயன்படுத்தினாலும் சொல்றாங்க. அதாவது பொதுவாக சிம்பிளா ஒன்று சொல்றாங்க, இந்த ஆர்எஸ்எஸோட கொள்கை என்ன தெரியுமா? அந்த ஆர்எஸ்எஸ் பார்த்தனா எந்த மாதிரி ஆட்கள் வந்து கொண்டு வரும் தேர்ந்தெடுக்குன்னா, ஊழலே பண்ணாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஃபேமிலியே இல்லாத மாரி, ஒருத்தனுக்கு குடும்பமே இல்லாத மாரி யாரும் ஒரு டம்மியாக கொண்டதை அவனை வந்து பெரிய ஆளாக காமிச்சு, இவர் வந்து ஊழலே பண்ண மாட்டார், இவர் வந்து உண்மைதான் பேசுவார் சொல்லி அவரை காரணம் காமிச்சு சுற்றி உள்ள ஓனாக்கெல்லாம் பார்த்தோன்னா திருடி தின்னுடும். இதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை. அந்த வேலை தான் மோடி என்ற ஒரு பொம்மையை அவர் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு, இவர் பார்த்தோன்னா ஏழத்தாயின் மகன் வந்து போட்ட சட்டையை போட மாட்டார், ஆனால் பல வகையான கோட்டு போடுவார். அவருக்கு வர சாப்பாடு பார்த்தோன்னா பல ஊர்ல சாப்பாடு வருது, அவர் ஊராக சுற்றி வருவார். அந்த காசை கால்குலேட் பண்ணவே அதே பெரிய ஊழல் தான். அதை நீ ஒரு கால்குலேட் பண்ணி போடா மாறித சார், போட்டு தான் பாரான் காரி திப்போனுவேன். அந்த மாரி ஊழல் பண்ணி வச்சிருக்க. அது மட்டும் இல்லை, பெரும் முதலாளிகள் இங்கே வந்து உழைக்கும் மக்களுக்கு தேவையானது அன்றாட கல்வியோ இல்லை அவங்களுக்கு வேலை வைப்போ அதெல்லாம் கிடையாது. பெரும் முதலாளிகள் வாழணும், ஏழைகளுக்குள்ள கொள்ளணும். ஊப்பியில் கூட பார்த்தோன்னா ட்ரம்ப் வந்தார். ஊப்பியில் உள்ள இந்த ஸ்லம் பகுதியெல்லாம் பார்த்தோன்னா துணி போட்டு 3 கேங்கு தான் நீங்களாம் வந்து மக்களுக்காக வாழ்கிறோம், மக்களுக்காகவே இருக்கிறாருன்னு ஏன் வாய் கூசம் போய் சொல்கிறீங்க? எப்படியா நீங்கள்? அதாவது வாதத்தில் ஜெயிக்க முடியாதவன் அவதூறாக பேசுவான். அதாவது இவன் யார் தெரியுமா, இவன் வந்து ஒரு கிறிஸ்டின், இவனை கேங்கே பார்த்தோன்னா மதம் மாத்திர கும்பல் அலையும் அப்படின்னு சொல்லி டைரக்ட் அட்டாக். அதாவது இங்கே சங்கிகள் பார்த்தோன்னா பொதுவாக அந்த சிறுபான்மை மக்கள் மீது தான் பெரும் கோபமாக இருப்பான, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ். ஸோ இந்த மாரி ஒரு மத வெறியை தூண்டி விட்டு அவன் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து விதைச்சு விடுறது. என்ன கத்தோலிக் சபையில சொல்லி அனுப்புனாங்களா உன் மத வெறியை காட்டுறதுக்கு? பார்த்து அவன் வந்து யார் பார்த்தா மதம் மாற்ற வந்தவன்? ஏண்டா இந்து மதமே பார்த்தோன்னா மதம் மாதிரி வந்து தானாங்க. இந்த மண்ணில் இந்த பூமியில் ஒரு காலத்தில் பௌத்த மதம் மட்டும் தான் இருந்தது. அந்த மதத்தையே அழிச்சு அதுக்கு மேலதான் சனாதானம் அப்படின்ற ஒரு மதமாற்றம் வந்தது. ஸோ அதை பத்தி தெரியுமா உனக்கு? வரலாறு தெரியுமா? போர்டு தசை இதெல்லாம் பேசுற வாய்க்கு இதெல்லாம் ஒரு எடுத்து ஒரு எபிசோட போடா, ஜாலியா இருக்கும், தமாசா இருக்குல்ல, பார்த்து கிடக்கலாம்ல, இதெல்லாம் பேசியா? ஸோ இங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மதம் மாறுறதும், நீங்க மதம் மாறுங்க, இந்த மதத்தில் நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்றது எல்லாருக்கும் உரிமை இருக்கு, இது சட்டப்படி செல்லும், இது எல்லா மதத்திலும் இருக்கு. ஏன் இந்து மதம் மட்டும் மதத்தை மாத்திரமே நீங்க வீடியோ பார்த்ததே இல்லையா? அமெரிக்கால போய் பாருங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போயிட்டு ஏதோ ஒரு புக்கை கொடுத்து ரோட்ல நிப்பான், எவனா ஒருத்தன் விளக்குற அவனை கொடுத்து படின்றது. இது மட்டும் மதம் மாத்திரத்துல வராதா? என்னதா ஆகும்னா அந்த மத வெறிய தெளிச்சு விட்டுக்கிற. ஆக மொத்தல இந்த போர்டுதாஸ் என்ற பொய்தாஸ் பார்த்தனா இவனுக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் கேட்ட கேள்வி அவன் சொன்னதுக்கு பதில் சொல்ல தெரியல. உண்மையாவே ஒரு காலத்துல பார்த்தோன்னா அரசு உடைமையாக தான் நிறைய இருந்தது. ஏர்போர்ட், ஷிப்பிங் நிறைய எல்லாம் பார்த்தோன்னா அதுதான் இருந்தது. அரசு அது மெயின்டைன் பண்ணி இங்குள்ள மக்களுக்கு அது வேலை வாய்ப்பாக கொடுத்தது.
ரிசர்வேஷன் மூலமா அனைவரும் அதில் உள்ள வந்து பயன்பெற்றாங்க, எல்லாரும் வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ இந்த 15 ஆண்டுகளுக்கு இடையில பார்த்தோன்னா எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலங்க, எல்லாத்தையும் விற்று தொலைங்கன்னு சொல்லி கண்ணு முடித்தனமாக எல்லாத்தையும் விற்று தொலைச்சிட்டீங்க. இல்லை உங்களால் மெயின்டைனே பண்ண முடியலனா நீங்களாம் ஆட்சியில் எதுக்கு இருக்கிறீங்க? ஆட்சி கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? மெயின்டைன் பண்ண முடியல, அதை வச்சு வந்து செயல்படுத்த முடியல, செயல்படுத்தாதவனுக்கு ஒண்ணுமே முடியாதவனுக்கு எதுக்குடா 9 பொண்டாட்டி மாரி? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? உனக்கு எதுக்கு ஆச்சரியம் கேட்குறேன், கொடுத்துட்டு போயிடு. இனி வர்றவங்க வச்சும் கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணி பாதுகாத்துக்கிறோம். நீங்கள் ஒன்றும் ஒரு ஆணியை புடுங்க வேணாம் அப்படின்ற மாரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்து நம்ம அலெக்சாண்டர் பாபா அதிலே ஒரு காமெடியில் சொல்லியிருப்பாப்புல, ஜியை பற்றி எகுத்தி பேசுங்கன்னா என்ஃபோர்ஸ் உள்ளே வந்துடும் அப்படின்னு போல. ஆமாம், மாரிதாஸ் போய்தாஸ் அப்படி கதறாப்புல, என்ஃபோர்ஸ் உள்ளே வந்துருமா? இங்கே டிஎம்கே என்ன பண்ணு தெரியுமா? இங்கே டிஎம்கே எத்தனை பேர் குண்ட சடம் தூக்கி உள்ளே போட்டு தெரியுமா? பப்ஜி மதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கடா? பப்ஜி மதன் பார்த்தோன்னா டிஎம்கேனது முதல்வருக்கு வந்து தேசிய கீதம் பாட வராது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா, அறுபத்துக்கு உள்ளே போட்டான். ஐயோ அடா நீ எல்லாம் என்ன மனுஷனாயே? பப்ஜி மதனோட வந்து எடுத்து பாருங்க, அவன் சேட் அவன் பேசுகிற இதெல்லாம் பார்த்தோன்னா ஆபாச வார்த்தைகள். அந்த ஆபாசமாக அவன் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் தூக்கி போட்டாங்க. நீயே முதல்வரை நிறைய முறை பேசுறீங்க, நாம் தமிழ் சாட்டை கூட உங்களாம் தூக்கி உள்ளே போட்டாங்க. உங்களெல்லாம் ஒரு நாயை கூட மதிக்கிறது கிடையாது, ஒரு பொருட்டை கூட அவங்க கண்டுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நீ அதை ஒரு பெரிய விஷயம் பேசாது. அப்புறம் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஆட்சி யார் கையில் இருக்கு? உங்கள் மோடி கையில் தானே இருக்கு. ஈடியை விடு தூக்கு. இந்த மாரி ஈடியை விட்டு நீங்கள் எத்தனை ஆட்சியை கலைச்சி கடைசியில் அவனையே உங்கள் பிஜேபியில் சேர்த்துக்கிட்டு இவர் ஊழலே பண்ணலை அப்படின்னு நீங்களாம் நாடகம் ஆடினதை இந்த உலகமே பார்த்துருக்கு. நீங்களாம் வந்து பேசலாமா ஊழலை பற்றி? முதல்ல பிஜேபியோட வரலாறு எடுத்து பாருங்க. அது ஊழல பிறந்த ஊழலே வளர்ந்த கட்சியா? நீ வந்து நாங்க ஊழல் இல்லை, நாங்க யோகியன். முதல்ல அந்த அண்ணா ஆசாரியன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை பிடிக்கணும். அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவர் தான் வந்தாரு ஊழலை ஒழிக்கணும். இப்ப எங்க போனாருன்னு தெரியல, எங்க ஒழிச்சுருக்கிறாருன்னு தெரியல. சரி, அதையும் தாண்டி பார்த்தா நம்ம மாரிதாஸ் போய்தாஸ் பார்த்தோன்னா அடுத்த கட்டமா அப்படியே கோபம் கொந்தளிச்சு, பேசுறா பேப்பல அப்படின்ற மாரி பேசுறான்னு மாரி, வாடா என்கிட்ட பேசுறானா உனக்கு சூடு சொரன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ உண்மையிலே காமெடியேட்டரை விட்டுரு. நீ மனுஷனா இருந்து வச்சுக்கவேன், இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் போய் கேமரா முடி பேசுனா எப்படா பேசுவோம்ல? பேசுறேன்னா வா, வெளியே வா, டிபேட் வைப்போம், 2 பேரும் வச்சு பேசுவோம். ஏன்டா இவ்வளோ வருஷமா நீ அந்த போர்டு வச்சிருந்தா நீ பேசிக்கிறிய? என்னைக்குன்னா ஒரு நாள் நியூஸ் டிபேட் வந்து பேசியிருக்கியா? இல்லை என்னைக்குன்னா ஒரு நாள் விவாத மேடையில் வந்து பேசியிருக்கியா? ஏன் நீ வந்து வெளியே வந்து பேச மாட்டேற? சொல்லியா ஏன் பேச மாட்டேற? ஏன்னா நீ பேசுறது பொய்ன்றது உனக்கே தெரியும். ஏன்னா நீ ஒரு டிபேட்ல யாருன்னா கூட வந்து விவாதம் பண்ணதில் நீ வந்து ஒன்றும் மாட்டினா கிழிச்சு விட்டுறாங்க முன்னெல்லாம். ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் தற்கூரி. ஏன்னா ஏதோ ஒரு பொய்யை எடுத்து ஒரு பொய்யை வந்து ஒரு கதையை உருட்டி அப்படி பேசுவது தெரியுமா நீ? அது மட்டும் தான் நீ லாக்கி. மற்றபடி நீ பேசுறது எல்லாமே பொய். இதை யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. மாரிதாஸ் அப்படின்னாவே தமிழர்ல எல்லாருக்கும் தெரியும், அவன் ஒரு பொய்தாஸ்ன்றது. ஸோ நீ வந்து ஊற்றையோ என்ன கோபம் தாத்தாக்கு? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. வயசாச்சுல்ல தாத்தா, என்ன மனசுக்கு ஒரு வன்மத்தை கொட்டுறாயா? 50 வயசு. ஸோ அந்த மாதிரி நம்ம பொய்தாஸுக்கு பார்த்தோன்னா அடிக்கடி வந்து வெறி பிடிச்சு போயிடும். இப்போ அலெக்சாண்டர் பாபா வந்து கடிச்சு வச்சிருக்கு. இன்னும் அடுத்து யாரை கடிக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த போர்டுதாஸ் இந்த பொய்தாஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.